ஆட்டுவதும் அவர்தான். ஆமா. ஆடுவதும் அவர்தான். ஆட வைப்பதும் அவர்தான். ஓட்டுவதும் அவர்தான். இந்த அம்மாவை உருட்டுவதும் அவர்தான். உங்களை ஓடுவீங்கன்னு அவர்தான் உருட்டுவதும். அந்த மைக்க ஆஃப் பண்ணுங்க. நான் போகும்போது எனக்கு 500 ரூபாய் தந்து போறேன். ரொம்ப ஓவரா தான் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன தர்ம சிந்தனை இருக்கு நினைச்சு. எங்கள் ஆண்களை 500 ரூபாய் கொடுத்து மிரட்ட முடியாது. ஒண்ணு மிரட்ட முடியாது. நான் சொன்னா ஆஃப் பண்ணி போட்டுவோம். அப்படியா? ஆமா. சும்மா ஓவரா இதுல என்னையா உங்க சிந்தனை இருக்கு? ஒரு சிந்தனை கிடையாது. இந்த இங்கே உட்கார முடியல. இவெல்லாம் வீட்டுல எப்படி உட்காருவாரு நினைச்சு பாருங்க. மேலே இது கிராமத்து குடிக்க உனக்கு ரூபாய் கிடையாது. போ. அவன் நம்ம ஆளு. அவன் இருக்காது. போ. 100 ரூபாய் கிடையாது. மேலையில ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல இவரால. ஆமா. வீட்டுல அந்த அம்மா எப்படிதான். ஆனா உண்மையிலே அந்த அக்கா ரொம்ப பாவம் பாத்துக்கோ. ஆமா ஆமா. இவரை கெட்டிக்கிட்டு அது படாத பாடுபட்டுக்கிட்டு. ஏன்னா வீட்டுல தர்ம சிந்தனை அவ்வளவு சோகம் விட மாட்டாரு. ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும் காலையிலே வண்டி எடுத்து கிளம்பிடுது. எங்க டிஃபன் உண்டு, எங்க சோறு உண்டு, எங்க கஞ்சி உண்டு. ஆமா. இப்படியே போயிடுது. நடுவர்களே. ஆனா நம்ம ஊர்ல 2-3 குரூப் இருக்கு. எங்க எங்க கிடாச்சோறு இருக்கு, எங்க எங்க அது குரூப் இல்ல, அது வாட்ஸ்அப் குரூப்பே இருக்குங்க. அதான். உண்மையிலே அன்னதான குரூப்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல எங்க ஊர் பக்கத்துல பூவை தேன்முருகன் ஒரு ஆள் இருக்கு. அவருக்கு எங்க சாப்பாடு, என்ன சாப்பாடு, எத்தனை மணிக்கு சாப்பாடு எல்லாம் தெரியும். அதுலயும் எத்தனை கிடா வெட்டுதான் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். எல்லாம் போட்டுடுவோம். இத்தனை மணிக்கு நீங்கள் போலாம். ஆமா. இந்த அங்கே கலக்குளம் தேனி விளையில் 4 கிடா இஞ்சி. ஆமா. பாருங்க. அங்க இருந்து சண்டாளுங்க பரமக்குறிச்சிக்கு ஜோரத்துக்கு வந்திருக்காங்க. 51 கிடா வெட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலை ஆமா கேளுங்க. அடுத்த நாள் காலை 8 மணிக்கு உவரிக்கு போனா உங்களுக்கு காலை டிஃபன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வரும். மக்கள் அதுக்கு தேடி அங்கிருந்து வண்டியில பெட்ரோல் போட்டு வந்துடுறான். என்ன செய்ய முடியும்? ஆமா. வாங்க ஐயா. அதுதான் தர்மம் பெரியது. ஆமா மோனே. அதான் பொறுமைன்னா என்ன சொன்னா தெரியுமா? வேதனையிலும் சோதனையிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் நிதானத்துடன் ஒருத்தர் நடந்துக்கிறான் பாத்தீங்களா? அதுதான் பொறுமை நடுவர்களே. நான் வெற்றி பெற்றேன்னு ஒரு கர்மத்தோட இருக்க கூடாது. அப்போ ஒரு பணிவு இருக்கணும். அப்படிதானே? இப்ப நம்ம முருகன் கோயிலுக்கு போறோம் வைங்களா, பழனிக்கு போறோம். பழனிக்கு போகும்போது படியேறி போவோம். ஏன் படியேறி போறோம்? ஏன் படியேறி போறோம் தெரியுமா? படி ஏறும் போது நம்ம தலை குனிச்சு இருக்கும். ஒவ்வொரு படியா ஏறும்போது தலை குனிச்சு பார்த்துட போவோம். அப்படிதான் மேல போகும்போது நம்ம வந்து ரொம்ப ஆணவத்தோட இருக்கக்கூடாது. தலை குனிந்து பண்போட இருக்கணுங்கிறதுக்காக தான் படியேறி பழனிக்கு போகிறோம் தெரியுமா? அதை தெரிஞ்சு ஏமாந்து கேட்டு அதனால்தான் நாம செய்யற ஒவ்வொரு இருக்குமே ஒரு அர்த்தம் உண்டு நடுவர்களே. நீங்க எப்பவுமே கர்வத்தோட இருக்க கூடாது. நம்ம ஒரு மனுஷங்கிட்ட பணிவு எப்ப அதிகமா ஆகுதோ, பணிவுக்கு பதில் எவ்வளவு பணிவா இருந்தாலும் நீ அந்த பணிவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு இந்த உலகத்தை ஆள்வாய். அப்படிதானே? அதான் ஒரு பாட்டுல அழகா சொல்லுவாரு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் நன்மை அறிவே உன் கோயில், உலகே உன் கோயில். இவ்வளவு சொன்னார். பதவி வரும்போது பணிவு வரணும். அந்த பணிவு இருந்தா போதும். உண்மையிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுமை தான் அதிகமா இருக்கணும் இல்லையா? வேற ஒண்ணு இல்லைங்க. ஒருத்தருக்கு அதிகமான ஒரு தப்பு பண்ணிட்டோம் வைங்களா, ஐயாவே சொல்லியிருக்காரு, உன் நிலை இல்லாம நீ அதிகமா தப்பு பண்ணிட்டா கூட நான் பொறுப்பேன் மகனே. அவர் சொல்லியிருக்காரு, நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் பொறுப்பேன். ஆனா நான் பொறுக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா நீ தப்பு பண்ண முடியும். கூடவே இருந்து காட்டியும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி நடுவர்களே, அதாவது எவ்வளவுதான் நீங்க பொறுமைன்னு சொன்னாலும் இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். இந்த எக்கால துர்க்கைன்னு ஒரு துர்க்கை உண்டு. சரி. நம்ம தேவலோகத்துல. சரி. இந்த எக்கால துர்க்கைங்கிறவ என்ன தெரியுமா? எக்காலம் என்ற ஒரு இசை. அந்த எக்காலம் என்ற இசையை இசைக்கக்கூடியவனுடைய பேர் தான் எக்கால துர்க்கை. சரி. இல்லையா? அந்த எக்கால துர்க்கைக்கு மேல யாருக்கு ஆசை வருது தெரியுமா? எவனுக்கு ஆசை வருது. சரி. எவனுக்கு ஆசை வருது. ஆசை வரும்போது இந்த எக்கால துர்க்கை எவனுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். சரி. உடனே எவன் என்ன நினைச்சா தெரியுமா? இவளுக்கு புருஷன் இருக்கனால இவன் நம்மள சம்மதிக்க மாட்டேங்கிறான், அவனை கொன்னுட்டா என்ன அப்படின்னு நினைச்சு எவன் வந்து அவனை கொன்னுருவார். இதை இந்த எக்கால துர்க்கை பார்த்த உடனே அந்த எக்கால துர்க்கை என்ன பண்ணுவா தெரியுமா? நீ போய் இந்த சிவன் கோயில்ல நீ கல்லா
சரி. இவ அப்படியே கல்லா இருப்பான். கல்லா இருக்கும்போது அவளுக்கு அந்த சாபம் நீங்க என்ன தெரியுமா? ஸ்ரீரங்கத்திற்கு நாராயணர் வரும்போது உன்னுடைய சாபம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அப்பமா என்ன சொல்லுவா தெரியுமா? என்னுடைய சாபம் விலகும் போது நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என் புருஷனை கொண்டு எவனை ஒன்னால கொல்ல முடியுமான்னு நான் கேட்பேன். சரி அப்படின்னு அவ கேட்பா. இருக்க முடியாது. என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா மட்டும்தான் அதுல தபசு இருக்க முடியும். அந்த மக்களுக்கு தாகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சிறுமணி இருக்குல்ல, சிறுமணியும் பச்சரிசியும் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க தாகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. சரி. அந்த சாப்பாடை கூட பிளேட்லயோ இலையிலயோ போட்டு சாப்பிட மாட்டாங்க, மணல்ல விரவி சாப்பிடுவாங்களாம். அப்படி மணல்ல விரவி சாப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப நம்ம ஐயா பதிக்கு அண்ணாங்க வருவாங்கல்ல, அண்ணாங்க வந்து அண்ணன் சாப்பிடும் போது என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அண்ணன் சாப்பிட போறனே சொல்லணும் இல்ல, அண்ணன் குடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அண்ணன் குடிக்கணும்னு சொல்லணும். அப்படி அண்ணன் குடிக்கணும்னு அவங்க போதிச்ச பிறகு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டா உண்மையிலேயே அந்த சாப்பாட்டுல மணல் கூட ஒட்டி இருக்காங்க. சரி. அந்த துவையல் தவசுக்கு எவ்வளவு பொறுமை இருந்தனால அந்த துவையல் தவசின் மூலம் மக்களின் மனதை அவர் எப்படி சமாதானம் செய்து சுத்தம் செய்தாரோ அதுக்குதான் பொறுமை நடுவர்களே. இந்த பொறுமை இருந்தனால்தான் ஐயாவையே நம்ம இந்த அகிலத்திலே நம்ம வந்து ஐயா வைகுண்டசாமி வந்து என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா சொல்லி முறை சொல்லி நம்ம கும்பிடுறோம் இல்லையா? நம்மளுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவரு. அதனால அந்த ஐயாவுடைய அகிலத்திரட்டில் அதிகமாக ஐயா வலியுறுத்தியது தர்மம் அல்ல, அன்பு அல்ல, பொறுமையே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி கண்ணீர் கேட்ட போறது அதான் பேசுனாங்க, அருமையா பேசுனாங்க, நல்லா ரசிச்சிங்க. ஆனா நேரம் இல்லை, தீர்ப்பு சொல்றதுக்கு நேரமும் இல்லை, அவங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ரவின்னு நடந்து முடிங்க, சூப்பர், இனி போதும், இனி ஐயா குதிரை வாகனத்தில் வீதி வேலை வரணும், அதனால முடிச்சிருங்க. 3 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லிடலாம், அதுக்கு மேலெல்லாம் போகாது. 3 நிமிஷம் தான். ஏன்னா எல்லாரும் நல்லா பேசுனாங்க, 6 பேரும் ரொம்ப அட்டகாசமாக பேசுனாங்க. நீங்களும் அற்புதமாக ரசிச்சிங்க இல்லையா? நல்லா இருக்கு, நிகழ்ச்சி நல்லா இருந்து நல்லா போச்சு. நல்லா ஐயாவுக்கு பொறுமை, அன்பு, தர்மம் எல்லாமே எடுத்து சொன்னாங்க. இப்போ இதுல எது பெருசு, எது மிஞ்சிருக்கு அது அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். முக்கரிகள், மா, பழ, வாழை, இதுல எது ருசி சொல்லுங்க? இதுல எதை ருசி சொல்ல முடியுமா? எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாரும் ஒன்னொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட். அதே போல இந்த அன்பு, பொறுமை, பாசம் எல்லாமே தர்மம், இந்த 3மே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு இடத்துல பேசுது. இப்போ ஒரு நாடு நல்லா சிறப்பா இருக்கணும்னா அதுல கல்வி, செல்வம், வீரம், இந்த 3ம் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த நாடு சிறப்பா இருக்கும். அப்போ இதுல அன்பு பெருசா இல்லது பொறுமை பெருசா இல்லது தர்மம் பெருசான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஐயா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தத்துவத்தை ரொம்ப அருமையா நம்ம மக்கள் கடைபிடிக்கணும். அன்பை கடைபிடிக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும், தர்மத்தை செய்யணும். அப்போ தர்மம் செய்யணும், தர்மம் செய், பலனை எதிர்பாராதே, நீ தர்மத்தை செய். உன் குடும்பம் தலைத்து ஓங்கும், நீ தர்மத்தை செய். அந்த தர்மத்தை எப்படி செய்யணும்? அந்த தர்மத்தை எப்படி செய்யணும்? அன்பா செய்யணும், அன்பா செய்யணும். அந்த தர்மத்தை அன்பா செய்தாதானே அந்த தர்மம் பெருசா இருக்கும் இல்லையா? வாங்கிட்டு வருவான், முறைச்சிக்கிட்டு வந்துட்டான் இப்படி சொன்னா யாராவது அடுத்தாலும் நீங்க தர்மம் செய்த வருவாங்க. அப்போ அன்பு, அந்த அன்பை தர்மத்தை அன்பா செய்தா மட்டும் போதாது, பொறுமையா செய்யணும். ஏன்னா பிரவர்த்தி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அது தர்மத்துக்காக, அது பாதி கீழே விழுந்து தவறு கீழே விழுந்துடும். அப்ப அதை எப்படி செய்யணும்? பொறுமையா செய்யணும். அப்போ ஐயா தந்தாகில திரட்டு, ஐயா தந்தாகில திரட்டு, அதிகம் வலியுறுத்துவது அப்படி சொல்லியதுக்கு மார்க்கமே கிடையாது. ஏன்னா நீ தர்மத்தை செய், தர்மத்தை செய்தா உனக்கு குலம் தலைக்கும். அந்த தர்மத்தை எப்படி செய்யணும்? பொறுமையா செய்யணும். பொறுமையா எப்படி செய்யணும்? அன்பா செய்யணும்னு சொன்னான். அப்போ அந்த அகில திரட்டு அகிலம் அதிகம் வலியுறுத்துவது அன்பு, பொறுமை, தர்மம். இந்த 3ஐயும் நம் சான்றோர் குல மக்கள் அருமையாக செய்து வந்தால் மக்கள் உங்கள் வழிவழி பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இந்த உலகை ஆளும் என்று சொன்ன காரணத்தினால்
ஐயா தந்த அகிலத்திற்கு அதிகம் வலியுறுத்துவது அன்பு, பொறுமை, தர்மம் என்று கூறி எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பினை தந்த நம்முடைய உடன்கொடி வாழ் அன்பு கொடி மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய தமிழன் கலைக்கூடத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையானதொரு ஒலிபெருக்கியை தந்த அன்பு சோழர் தங்கம் சவுண்ட்ஸ் அதன் உரிமையாளர் அவர்களுக்கும் அந்த தம்பி வந்த உடனே சொன்னாங்க, ஏன்னா சூப்பராக வச்சு தருவேன், ஏன்னா நம்ம ஃபோனில் பேசினேன், எனக்கு இப்படிலாம் வச்சு தரணும் நீங்கள், ஏன்னா நான் நல்லா வச்சு தருவேன், நீங்கள் பேசுங்க அதுக்கு பிறகு பாருங்கன்னாங்க. அப்படி ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொலைபேசி மூலம் எனக்கு தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு ஐயா ரவி அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ராகவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே